எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நாம் ஒரு புது டாபிக் பற்றி பார்க்கலாம். அதாவது வங்கியில் கடன் வாங்குகிறவங்க அல்லது ஆட்டோ லோனு அந்த மாதிரி நிறையா லோன்ஸ் வாங்குகிறவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர்னால் என்ன, பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரினா என்ன, அது என்ன பண்ண போகுது, அது யார் யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகும், யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அப்புறம் என்ன பலன், அதாவது வாடிக்கையாளருக்கு என்ன பலன், நிறுவனங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. ஏன் பிசிஆர்? ஸோ பிசிஆர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரின்னு ஒரு தனி தகவல் அமைப்பு. அதாவது ஆதார் மாதிரி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வந்து நிறுவப்பட போகிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் வந்து தனிநபர் வாங்குகிற கடன், அவங்க செலுத்துகிற கடன்களினுடைய டேட்டா, அப்புறம் நிறுவனங்கள், சிறு குறு பெரு நிறுவனங்கள் வாங்குகிற கடன் பற்றியும் வந்து இவங்க வந்து தகவல் கலெக்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி இவங்க வந்து மற்ற பேங்க்ஸு அல்லது நாடெங்கிலும் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது பார்க்குறக்கு சிபில் மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் சிபில் இருக்கும்போது இது என்ன அப்படின்னு. சிபில்ங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் கிரெடிட் பியூரோ, பிசிபின்னு சொல்கிற ஒரு தனியார் மூலமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் அல்லது தனியார் மூலமாக கலெக்ட் பண்ணுற டேட்டா. ஸோ அது வந்து 100% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் வந்து அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு கிரெடிட் ரெஜிஸ்ட்ரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பிசிஆர்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து அது டாடா கன்சல்டன்சின்னு சொல்கிற ஒரு நிறுவனம் வந்து இன்னொரு நிறுவனத்தோட இணைஞ்சு அதை வந்து பில்ட் பண்ணுற வேலையில் இறங்கிட்டாங்க. இன்னொரு இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து சிபில் ஸ்கோர் வச்சு வந்து கடன் கிடைக்கும், இல்லைன்னா கடன் ரிஜெக்ட் தான் ஆகும். சிபில் ஸ்கோர் மூலமாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வழியாக வந்து நமக்கு லோன் கிடைக்கிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் 800க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திங்கன்னா 7.25% அல்லது 8% இருக்குதுன்னா, 600-650 இருக்கிறவங்களுக்கும் வந்து அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கிது. இந்த பிசிஆர் வந்ததுக்கப்புறம் என்ன மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கடனை ப்ராப்பராக வந்து கட்டிட்டீங்க, டைமுக்கு கட்டிட்டீங்க, எந்த ஒரு டிலேவும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடன் அடுத்த கடன் வாங்கும்போது வந்து கிடைக்கிற வட்டி வந்து டிராஸ்டிக்காக வந்து கம்மியாக இருக்கும். அதாவது கடன் செலுத்தாதவங்களுக்கும் நல்லா செலுத்துகிறவங்களுக்கும் வந்து வேறுபாடு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிசிஆர் வந்து கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நல்லா செலுத்துகிறவங்களுக்கு வந்து இன்னும் ஊக்குவிச்சு வட்டியில் வந்து கம்மி பண்ணி, ஸோ உங்களுக்கான வட்டி வந்து கம்மியாக இருக்கும். கட்டாதவங்களுக்கு வந்து கடன் கிடைச்சாலுமே அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களை விட அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, முறையாக செலுத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து வங்கிகளுக்கு வந்து வாராக்கடன், முக்கியமாக வந்து தனிநபர் இல்லாமல் நிறுவனங்கள், சிறு குறு பெரு நிறுவனங்கள் மூலமாக வந்து வாராக்கடன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு சமீப காலமாக. அதில் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்குன்னு சொல்கிற ஸ்டேட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனராவிலெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக மற்ற ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 1.25 லட்சம் அல்லது 1 லட்சம் கோடி வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கடன் இருக்கிறதுனால வந்து கோயிங் ஃபார்வர்டு இதை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்து நமக்கு பேங்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஆர்பிஐ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நாம் பார்க்குற இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் இருக்கிற அந்த என்பிஏ கேப், அதாவது வாராக்கடன் சொல்கிற என்பிஏ ரேஷியோ பார்த்திங்கன்னா டபுள் இருக்குது. இப்போது ப்ரைவேட் பேங்க்கோட பப்ளிக் செக்டார் பேங்க்கில் டபுள் தான் அமௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேங்கிங் சிஸ்டமே கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகுது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா எஸ் பேங்க்கு, நிறைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து வாராக்கடனால் வந்து திவாலாகிற நிலைமையில் இருக்கிறனால வந்து இதை இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறனால வந்து இந்த
பிசிஆர்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் லோன் கொடுக்குற ப்ரொசீஜர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் கட்டாதவங்க அல்லது கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நிறுவனமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க கடன். ஸோ யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கு வந்து இந்த பிசிஆர் டேட்டா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எஸ்எம்இன்னு சொல்கிற நடுத்தர அல்லது சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுக்கும்போது அவங்க திவாலாகும்போது அது வந்து அவங்களோட என்பிஎல்ல சேருது, பேங்க்கோட என்பிஎல்ல சேர்ந்துருது. பெருநிறுவனங்களுக்கும் இதே நிலமை தான். இனிமேல் வந்து இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும்போது வந்து அவங்க கடன் கொடுக்கறது வந்து ஒன்று தள்ளி அது கடன் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த நிறுவனங்கள் வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பராக இனிமேல் திரும்ப கடனை செலுத்திடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அது இல்லாமல் மற்ற நிதி நிறுவனங்கள் இப்போது ஆட்டோ லோனு, ப்ராப்பர்ட்டி லோனு அந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த நிறுவனங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்கிற சின்ன அமௌண்ட் ஆஃப் லோன் கொடுக்குறவங்க, அப்புறம் ஹவுசிங் ஃபைனான்ஸ், எல்ஐசி, மற்ற ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ண போகிறாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் வரைக்கும் இந்த டேட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, டேக்ஸ் எவ்வளோ கட்டுறாங்க, அவங்களால வந்து டேக்ஸ் கட்டுறதை வச்சு ஓகே இவங்களுக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது ஆனால் கடன் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் கிடச்சிதுன்னா ஸோ தட் வந்து அவங்கள ப்ராப்பராக வந்து கடனை வந்து திரும்ப கட்ட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பிசிஆர் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி செபி அண்ட் இந்த வாராக்கடன் வசூலிக்கிற அந்த ஐபிபிஏ அமைப்பு இந்த ரெண்டுமே கூட இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்தது அப்படின்னா நியூ லோன் அப்ரூவல் வந்து இப்போ இருக்கிற மாதிரி தான், பட் இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கடைசியாக இருக்கிற காலம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்னு போட்டிருக்கிறோம். ஸோ இந்த நல்ல எக்ஸலண்ட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க நியூ லோன் அப்ரூவ் ஆகிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிசிஆர் மூலமாக அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ மற்றவங்களை காட்டிலும் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோயிங் ஃபார்வர்ட் இந்த பிசிஆர் வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி அடுத்த லெவல் இப்போது ஓகே ஓரளவுக்கு குட் மீடியமான கிரெடிட் கொடுக்குறவங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்லது ஸ்டாண்டர்ட் ரேட்குள்ளே கூட வந்து நியூ லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுமாரான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க இப்போது 550 700 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு லோன் வந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லைன்னா கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. 550 அல்லது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப மோசமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு லோன் இனிமேல் கிடைக்காது. அப்படியே எங்கேயாவது கிடைச்சாலும் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்து அவங்க வாங்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கஸ்டமராக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக கட்டுறவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி, அதாவது அடுத்து வாங்க போகிற கடனுக்கு வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் வட்டி அல்லது இப்போ இருக்கிற வட்டியோட வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிறதோட நமக்கு கம்மியாகவே கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இன்னொன்று வந்து நல்ல வாடிக்கையாளரை வந்து வங்கிகளே வந்து தேடி போய் லோன் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து ஃப்ரம் பேங்க் சைட்லேருந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்கள வந்து அதிகமாக வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸு அல்லது ரிவார்ட்ஸு அந்த மாதிரி நிறைய பர்க்ஸை கொடுத்து அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறக்கு வாய்ப்புகள் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கடனை வாங்கிட்டு கட்டாதவங்க வந்து இனிமேல் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேருந்தே வந்து பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இனிமேல் எங்கேயுமே கடன் வாங்க முடியாத மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பிசிஆர் மூலமாக நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் எக்கனாமியும் பேங்கிங் சிஸ்டமையும் வந்து ஸ்டேபிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தது. ஸோ நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.